Always be positive. Don't be negative. That is my advice. தேங்க்யூ ஸோ மச் சார். கெட்டது இல்ல, நம்ம நேர்மையா இருந்தோம்னா எங்க வேணா மேனேஜ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம். ஓகே சார். மத்தவங்க பொருளையும் நம்ம பொருள் மாதிரி பாத்துக்கிட்டாதான் நம்ம பொருளை மத்தவங்க ஒண்ணுதான் பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி. சூப்பர். இப்போ வேலையை விட்டுட்டு உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற அளவுக்கு என்னோட டைமும் என்னோட கமிட்மெண்ட்ஸும் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது இப்போ. அதனால நான் பண்ணல. கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆயிட்டு இப்போ ஆல்மோஸ்ட் வந்து என்னுடைய கோலை நான் ரீச் பண்ணிட்டேன். வாட் டு சே மை ட்ரீம் தட் கேம் டு பிகாஸ் ஆஃப் மை ஹார்ட் ஒர்க். ஒரு நல்ல பிளான், சரி இதான் பண்ணலாம் அப்படின்னு டைமிங்ஸ் எதுவும் பண்ணல. நீங்க ஒண்ணும் இல்ல, எல்லாரும் உழைங்க, ஓகே. நல்லா உழைச்சு முன்னுக்கு வாங்க. ஆண்டவனுடைய அருள் இருக்கும் எல்லாருக்கும். ஃபிலிம் நைட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க தினேஷ். இங்க நம்ம பப்ளிக் கிட்ட போயிட்டு அவங்களோட ட்ரீம் ஜாப் பத்தி என்னன்னு கேட்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ரோ வணக்கம் ப்ரோ. வணக்கம் bro. உங்க நேம் ப்ரோ? விக்னேஷ். சின்ன வயசுல வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரீம் ஜாப் இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இன்ஜினியர் ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜாப் இருந்திருக்கும் நமக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி என்ன ஜாப் இருந்தது? ஆக்சுவலா நான் பிடிச்ச படிப்பு தான் படிச்சேன். நான் பிமெக் முடிச்சிருக்கேன். ஓகே. அது ரிலேட்டடா போகணும்னு சொல்லிட்டு ஒரு கோர் கம்பெனிக்கு போனேன். பட் எனக்கு அதுல சரியா பிடிக்கல. அதனால எனக்கு சுத்துறது ஆக்சுவலா ரொம்ப பிடிக்கும். சுத்துறது அப்படியே அந்த ஜாலியா. மாதிரி டிரைவிங் ஃபீல்ட். அப்பா வந்து டிரைவரா இருந்தாங்க. அவர் கோவிட்ல இறந்துட்டாரு. அதனால நான் அப்படியே இஎம்ஐ லைட்டா இருந்ததுனால டிரைவிங் ஃபீல்ட்லயே வந்துட்டேன். அப்போ ஒரு கார் வச்சிருந்தாங்க. அந்த கார் அப்படியே நான் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். சோ உங்களுக்கு பிடிச்சதான் இந்த வேலை பாக்குறீங்க? எனக்கு வண்டி ஓட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும். நான் படிச்சிட்டும் இந்த சூஸ் பண்ணிருக்கேன்னா அப்ப எனக்கு பிடிச்சது. கண்டிப்பா பிடிச்சது. இப்போ நீங்க டிரைவிங்ல இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா வந்து உங்களுக்கு பிடிச்ச வேலையை வந்து நீங்க எல்லாம் நிறைய பேர் டிரைவிங் வந்து கஷ்டத்தோட பண்றேன்னு உங்களுக்கு பிடிச்சதுனால. நான் படிக்கிறது கூட சீக்கிரம் எழுந்துக்க மாட்டேன். ஓகே. இது காலையில எனக்கு 4 மணிக்கு 3 மணிக்கு கூப்பிட்டாலும் நான் எழுந்து போயிடுவேன். ஏன்னா எனக்கு கஷ்டமா இருக்காது. அது எனக்கு பிடிச்சிருக்கு. அது ஒரு வேலையாவே இருக்காது. சூப்பர் ப்ரோ. எனக்கு என்ன கேள்வினா, இப்போ வந்து நம்ம ஒரு வேலை பாக்குறோம், பிடிச்சு பார்க்கலனாலும் அந்த வேலையில நம்ம கஷ்டங்களும் இருக்கும். நீங்க டிரைவிங் பார்த்ததுல ரொம்ப வந்து கஷ்டம் இருக்கு. எனக்கு அதுதான் ப்ரோ வேணும். எப்படின்னா ஒரு சில கஸ்டமர் நல்ல விதமா இருப்பாங்க. ஆமா. ஒரு சில கஸ்டமர் வந்து நம்ம சொல்ல முடியாது, அது தப்பாயிடும். இப்போ வந்து நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. சில கஸ்டமர் பெரிய ஹோட்டல்ல கூட கூப்பிட்டு வச்சு நம்ம பக்கத்துல சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. கண்டிப்பா. அந்த மாதிரி கஸ்டமர். சில கஸ்டமர் வந்து எதுவுமே கூட மாட்டாங்க. அது நம்ம அவங்க குறையும் சொல்ல முடியாது. அது நம்ம வந்து எடுத்துக்கிற விதத்துல இருக்கு. நடந்ததுல கொடூரமான சம்பவம் இருக்கா? கஸ்டமர் சைடு கொடூரமான சம்பவம் மீன்ஸ் எப்படி கேக்குறீங்க? ஏன்டா இவனை வண்டியில ஏத்தணும் அப்படின்னு எனக்கு யோசிச்சீங்களா? அப்படிலாம் நிறைய அப்படி யாரு நடந்திருக்கு. யோசிச்சீங்க? அப்படி அவங்கள நினைக்கிறத விட நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். நம்மள இப்படி சொல்றாங்களே, நம்மளும் ஒரு இது தானே அப்படின்ட்டு நடந்திருக்கு. அத சொன்னா அவங்க கஸ்டமர் சைடுல நம்ம தப்பா சொல்ற மாதிரி இருக்கும்ல. இல்ல நீங்க அப்படி சொன்னீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதுக்கப்புறம் பாக்குற கஸ்டமர் ஓகே உங்களுக்கு வந்து டிரைவர்ஸ் இந்த மாதிரி இருக்கு, உங்களுக்கு வந்து மனசுல ஒரு கஷ்டம் இருக்குது போல. நெக்ஸ்ட் டைம் நீங்க சொல்றதுலதான் ப்ரோ நெக்ஸ்ட் டைம் அவங்க கரெக்டா மாத்திப்பாங்க. நான் மேக்ஸிமம் கஸ்டமர் நீங்க மேலோட்டமா சொல்லுங்க. மேக்ஸிமம் கஸ்டமர்ட்ட நான் கம்ப்ளைண்ட் சொல்ல மாட்டேன். அவங்க என்ன ஏதாவது திட்டினாலும் நான் வாங்கிப்பேன். ஒரே ஒரு கஸ்டமர்ட்ட எனக்கு கோவம் வந்துருச்சு. லைக் எப்படின்னா ரொம்ப கஸ்டமர்ட்ட கோவம் வரும். அதை நம்ம வெளியில காட்டிக்க மாட்டோம் ஆப்வியஸா. ஒரு கஸ்டமர்ட்ட எப்படின்னா அவங்களுக்கு செம்ம டைம் ஆயிடுச்சு போல இருக்கு. அவங்க சொன்ன டைமுக்கு முன்னாடியே நான் போய் நின்னுட்டேன். அவங்க சீக்கிரம் வரல. அவங்க லேட்டா வந்து என்ன காரை வந்து வேகமா டிரைவ் பண்ண சொன்னாங்க. எப்படின்னா நான் வந்து என்னோட வண்டின்றதுனால எனக்கு கார்னா ரொம்ப பிடிக்கும். அதனால ஸ்பீட் பிரேக்கர்ல பள்ளத்துல ஸ்லோவா போவேன். அவங்க வந்து எனக்கு டைம் ஆச்சு, நீ சீக்கிரம் போய் தான் ஆகணும், நீனே இவ்வளோ ஸ்லோவா ஓட்டுற, இப்படி ஓட்டினா நான் எப்படி சீக்கிரம் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திட்டிகிட்டே இருந்தாங்க. நீ சரியில்லை, உன் டிரைவிங் சரியில்லை, உன்னை போய் நான் புக் பண்ண பாரு, என்ன சொல்லணும், அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. என்ன சார் நீங்க இப்படி பேசுறீங்க? உங்க வண்டியா இருந்தா நீங்க இப்படி பேசுவீங்களா? இதுதான் உன் வண்டி இல்லைல்ல, நீ கம்பெனி வண்டி தானே, நீ எப்படி ஓட்டினா உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சாங்க. சார் அப்போ உங்க வண்டினா நீங்க பார்த்து ஓட்டுவீங்க, வேற யார் வண்டினாலும் எப்படி வேணா ஓட்டுவீங்களா சார்? அது நீங்க பேசுறது தப்பு சார்ன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நீங்க என்ன கூப்பிடாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிச்சு. அவர் தான் ரியாக்ட் பண்ணாரா? பேமெண்ட் கொடுத்தாரா? அதெல்லாம் அது ஆபீஸ் மூலியமா கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அவங்க வந்து இவன் டிரைவர் தானே, இவன் வந்து வேற கார் தானே ஓட்டுறான், மத்தவங்க ஓட்டுறதுனால இவனுக்கு என்ன லாஸ் ஆக போகுது, மத்தவங்க கார் டேமேஜ் பண்றதுனால இவனுக்கு என்ன லாஸ் ஆக போகுது, இவன் இவ்வளவு கோவப்பட்டு கேட்கறான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் வந்துருச்சு. நான் சொன்னேன், இது என்னோட வண்டி தான் சார், இனிமே இப்படி சொல்லாதீங்க, யார் வண்டினாலும் ஒரே மாதிரி ஓட்ட ட்ரை பண்ணுங்க, மத்தவங்க பொருளையும் நம்ம பொருள் மாதிரி பாத்துக்கிட்டாதான் நம்ம பொருளை மத்தவங்க ஒண்ணுதான் பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நான் மெயினா என்ன கேட்க போறேன்னா, டிரைவர் உங்களோட பிசிக்கல் பத்தி தான் ப்ரோ கேட்க போறேன். ஏன்னா வந்து 3 வருஷம் ஓட்டிக்கிறீங்க, இதுக்கப்புறமும் நீங்க ஓட்ட போறீங்க உங்க பேஷனோட. கண்டிப்பா நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும், ஸ்ட்ரெயின் இருக்கும். அந்த மாதிரி இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ரொம்ப பெயின் இருக்கும்ல ப்ரோ, ரொம்ப நேரம் வண்டி ஓட்டினா பெயின் இருக்கும்ல, அந்த டைம்ல என்ன பண்ணிருக்கீங்க, என்ன பண்ணலாம்? அது
நமக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கணும். ஆனா இந்த ஃபீல்ட்ல கண்டிப்பா முடியாது. பெயின் கண்டிப்பா இருக்க தான் செய்யும். ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க கூப்பிடுற நேரத்துக்கு நம்ம போய் ஆகணும். கூப்பிடுற டைம்ல நம்ம அங்க இருந்தாகணும். வண்டி ஓட்டும்போது ஆனா பயங்கர தூக்கம் வரும். இப்ப இன்னைக்கு நைட்டு தான் நான் முடிக்கிறேன்னா நெக்ஸ்ட் டேவே லாங் கூப்பிடுவாங்க. நான் போய் தான் ஆகணும். முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா காசு தேவைன்ட்டுன்னு. அப்பெல்லாம் டிரைவிங்ல தூக்கம் வரும். நம்ம லோக்கல்ல தெரியாது. நம்ம பிரேக் அடிச்சு கிளச்சு பிடிச்சி ஓட்டுறதுனால நம்மளுக்கு முழிப்பா தான் இருக்கும். ஹைவே எல்லாம் போகும்போது ஸ்மூத்தா வண்டி போயிட்டே இருக்கும். ஏசி ஆன்ல இருக்கும். சைலண்டா நமக்கு பிடிச்ச பாட்டு வந்துகிட்டே இருக்கும்போது நம்மள மீறி நமக்கு தூக்கம் வந்துடும். அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ வந்து நான் சின்ன சின்ன பெப்பர் இருக்குல்ல, ஆமா. பெப்பர் போட்டு கடிச்சுப்பேன். ஏன்னா காரமா இருக்கும் சுருக்குன்னும் போது நமக்கு தூக்கம் அவ்வளவு சீக்கிரம் வராது. அப்படியே ஒரு மாதிரி தூக்கம் வரும்போதெல்லாம் டப்பு டப்புன்னு முடிச்சு அந்த மாதிரி ஓட்டுறது அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. தேங்க்யூ ஸோ மச். Thank ஆனால் you. வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து எனக்கு நிறைய விஷயம் சொன்னீங்க. முக்கியமாக டிரைவர் பற்றி சொல்லிருக்கீங்க, கஸ்டமர் பற்றி சொல்லியிருக்கீங்க, இல்ல நிறைய இதை தாண்டி நான் நெக்ஸ்ட் பிளான் பண்ணுவேன். எனக்கு இந்த மாதிரி யூடியூப்னா ரொம்ப பிடிக்கும். நான் Okay, இதை super. அச்சீவ் பண்ணும் அப்படின்ட்டு நான் சூப்பர் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. கங்க்ராட்ஸ் ப்ரோ. ப்ரோ ஹாய் ப்ரோ. ஹாய், உங்கள் நேம் ப்ரோ? பிரவீன்குமார். பிரவீன்குமார். சூப்பர். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சின்ன வயசுல எல்லாருமே ஒரு ட்ரீம் ஜாப் இருக்கும். நான் இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு சின்ன வயசுல என்ன ஜாப் வந்து? நான் டீச்சர் ஆகணும் தான் என்னோட இது. டீச்சர் ஆகணும். சூப்பர். இப்போ டீச்சர் ஆயிட்டீங்களா? ஆயிட்டேன் ப்ரோ. நீட் நைஸ். நீட் கோச்சிங் சென்டரில் வந்து நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ என்னுடைய இதை ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு பேங்க் செக்டரில் தான் போயிருந்தேன். அதுக்கப்புறமா லைக் அந்த 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 என்னுடைய ஸ்டடீஸ்க்கும் இதுக்கும் வந்து சம்மந்தமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 years கஷ்டப்பட்டேன். அதுலேயே ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங்கில் இருந்தேன். அடுத்து வந்து ஒரு லோன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேன் பேங்க் செக்டார்லேயே. அதுக்கப்புறம் ஸோ இது நம்ம ஃபீல்டே கிடையாது அப்படின்ட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு இப்போது ஆல்மோஸ்ட் வந்து என்னுடைய கோலை நான் ரீச் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து பயாலஜி ஸ்டாஃபாக இருக்கேன். Biology கோல் staff. ஆல்மோஸ்ட் வந்து நான் ரீச் பண்ணிட்டேன். எதனால உங்களுக்கு டீச்சருங்கிற அந்த பேஷன் கிடைச்சது? எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிச்சது? லைக் வந்து நம்ம ஸ்கூல் படிக்கும் போது யாராவது பார்த்து இன்ஸ்பயர் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ப்ரொஃபஷனல். என்ன இன்ஸ்பிரேஷன் ஆச்சு உங்களுக்கு? அப்படி லைக் டீச்சர்ஸ் பார்த்து தான். அப்படிங்களா? லைக் என்னோட பிசிக்ஸ் டீச்சர் அவர் வந்து நல்லா பிசிக்ஸ் எடுப்பார். ஸோ அதை பேஸ் பண்ணி எனக்கும் அதுதான் இன்ஸ்பிரேஷன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. லைக் சினிமாஸ் அந்த மாதிரிலாம் பார்த்து கிடையாது. ஸ்கூல் ஸ்டேஜ்லேயே அது டிசைட் பண்ணது தான். ஏன்னா இப்ப நான் ஏன் அப்படி கேக்குறேன்னா, டீச்சர்ஸ்னா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். நல்ல பேர் வரும், கெட்ட பேர் வரும். நீங்க உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி டீச்சரா இருக்கீங்க? லைக் நான் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லியா தான் ப்ரோ இருப்பேன். ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லியா இருப்பேன். அவங்க எந்த லெவல்ல இருக்காங்களோ அந்த அளவுக்கு இறங்கி நானும் பண்ணுவேன். தட் மீன்ஸ் அவங்க ஈக்குவல்கா, புரியுதுங்களா? நான் ஒரு 2K கிட்ஸ்னா நான் வந்து ஒரு 90s கிட்ஸ். 2K கிட்ஸ் எந்த லெவல்ல இருப்பாங்கன்னா அந்த லெவலுக்கு நான் கொண்டு போகணும். கொஞ்சமாவது அப்டேட்டடா இருக்கும்னு நான் நினைப்பேன். சோ நீட்டுக்கு நீங்க ட்ரைனிங் பண்றீங்களா? பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா இப்ப ஆடியன்ஸ் பாக்குறவங்களுக்கு யாருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்ணுவீங்களா? உங்க நேம் திருப்பி சொல்றீங்க? பிரவீன்குமார். எந்த இன்ஸ்டியூட்ல இருக்கீங்க? நான் வந்து விண்மகில் அகாடமி அடையார். சூப்பர் ப்ரோ. கங்க்ராச்சுலேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. டீச்சரா எதிர்பார்த்த மாதிரி வந்திருக்கீங்க போது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஹாய் சார். ஹாய் மேம். ஹலோ. உங்க நேம்? சுந்தர். உங்க நேம்? பிரியா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? சூப்பர். நான் நல்லா இருக்கேன். ஓகே, இப்போ என்ன கொஸ்டின் பாத்தீங்கன்னா வந்து சின்ன வயசுல நமக்கு ஒரு ட்ரீம் ஜாப் வந்திருக்கும், கரெக்டா? உங்களுக்கு என்ன ஜாப் இருந்தது சின்ன வயசுல? நான் வந்து கிரிக்கெட்டர் ஆகணும் தான் ஆசை. கிரிக்கெட்டர். எதனால கிரிக்கெட்? சின்ன வயசுல இருந்தே கிரிக்கெட் பைத்தியம் தான். இப்பயும் பாப்பேன், விளையாடுவேன். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஓகே, நீங்க என்ன நினைச்சீங்க? எனக்கு சின்ன வயசுல கலெக்டர் ஆகணும்னு ஆசை இருந்தது. கலெக்டர் ஆகணும்? ஏன் சைரன் வச்ச வண்டி? இந்த ரெட் கலர் அம்பாசிடர் வண்டியில அப்படி போகும்ல, அதெல்லாம் பார்க்கும்போது ஆசை இருந்தது. கடைசியில MBA முடிச்சு ஐடில தான் இருக்க முடியுது. இப்போ ஐடி ஜாபா? வேலை கொடுத்தாங்க. சரி, இப்போ ஏன் அப்படி கேக்குறேன்னா, இப்போ கலெக்டர் ஆகணும் உண்மையில நீங்க நினைச்சீங்களா? இல்ல, ப்ராமிஸாவே அந்த ஆசை இருந்தது. ஏன் அந்த ஜாபை நீங்க பர்சியூ பண்ணல? அடுத்த ஸ்டெப் எடுக்க பர்சியூ பண்ணலன்னா நம்மளோட ஃபேமிலி இது ஒண்ணு நமக்கு வந்து டிகிரி முடிச்சே ஆகணும். ஏன்னா நமக்கு அட்லீஸ்ட் வேலை யாரோ கொடுப்பாங்க அப்பதான். ஏன்னா கலெக்டர் எல்லாம் ஆகணும்னா ப்ராப்பரா அதுக்கு மட்டுமே உட்காந்து படிக்கணும். அந்த சூழ்நிலை வந்து இன்னும் நம்ம ஊர்ல வரல நான் நினைக்கிறேன். அதனால மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு எல்லாம் பர்சியூ பண்ண முடியாது. அப்படிங்கிறீங்களா? முடியாதுன்னு சொல்லல, எனக்கு முடியல. உங்களால ட்ரை பண்ணா முடியும். சூப்பர். கண்டிப்பா. நீங்க சார் இப்போ என்ன இருக்கீங்க? நான் வந்து இப்ப பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பேங்கா? சரி, என்ன பேங்க் அதெல்லாம் கேட்கணும் நம்ம. ஆமா. நீங்க சின்ன வயசுல கிரிக்கெட் ஆகணும்னு நினைச்சீங்கல்ல, ஏன் கிரிக்கெட்ல இருந்து அப்படியே பேங்க்குக்கு போயிட்டீங்க? இல்ல, ஆப்வியஸ்லி இந்த சிச்சுவேஷன் தான். நம்ம படிக்கணும், அந்த மாதிரி இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கும் மிடில் கிளாஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ கிரிக்கெட்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம செப்பரேட்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், கோச்சிங் போனோம், அண்ட் அதுக்குன்னு சர்டன் லெவல்ஸ் இருக்கு, அதெல்லாம் அச்சீவ் பண்ணோம். ஸோ ஆப்வியஸ்லி இது பாசிபிள் இல்லை. ஸோ எல்லாரும் மாதிரியும் அது ஒரு டைம் பாஸாவே போயிருச்சு. டைம் பாஸாவே போயிடுச்சு. ஆமா.
ஏன் இப்ப நீங்க ட்ரை பண்ணல ஆஃப்டர் உங்களுக்கு ஒரு செட்டில் ஆனா இப்ப நம்ம கிரிக்கெட் ஆகலாம், சப்போஸ் நீங்க கோச்சா கூட இருக்கலாம்ல அந்த மாதிரி. இல்ல உண்மையை சொல்றேன், கலாய்க்கல, கோச்சா கூட ஆகலாம் அந்த மாதிரி ட்ரை இல்ல பண்ணி. அதுக்கு பிரேக் வந்துருச்சுல. இப்போ Break நான் வந்து வந்துச்சா? பாத்தீங்கன்னா காலேஜ் முடிக்கிற வரைக்கும் கண்டினியூஸா போனோம். சோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லெவல் ஜாப் போகும்போது அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆகும். சோ அடுத்து நெக்ஸ்ட் லெவல் போகும்போது ஜாப் கண்டினியூ பண்ணி போறதை தவிர விளையாடுறதுக்கான அந்த டைம் கிடைக்கல. டைம் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்டான திங் இதுல. சும்மா விளையாடுவீங்களா நீங்க? நீங்க விளையாடுவீங்க? ஓகே. ஒரு டர்ஃப்லாம் போயிருக்கோம். டர்ஃப்லாம் போறீங்க. ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு என்ன பேங்க்னு சொன்னீங்களா, சாட்டிஸ்ஃபைடா இருக்கா? எல்லாருமே சாட்டிஸ்ஃபைடா போறோம். சில பேர் போறத சாட்டிஸ்ஃபைட் ஆக்கிக்க வேண்டியது. சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டீங்க. நீங்க ஹாப்பியா ஐடி தானே சொன்னீங்க? சூப்பரா இருக்கு. அதனாலதான் ஏசில உட்காந்துட்டு ஜாலியா அதனாலயா? ஏசில உட்கார்றது இல்ல, என்னோட அறிவுக்கு நல்லா ஒர்க் கொடுக்கற மாதிரி இருக்கு. ஏசி ரோல் நான் பண்றேன். ஏன் இப்படி என்ன, இப்ப ஐடினா நிறைய பிரஷர் இருக்குன்னு சொல்றாங்க, நிறைய டிஸ்அட்வான்டேஜ் நடந்திருக்கு, தெரியல, சூசைட் பண்றாங்க, ஏதோ பண்றாங்க, நிறைய இருக்குல்ல. கரெக்ட். எப்படி மேனேஜ் பண்றீங்க? எப்படி மேனேஜ் பண்றேன்னா, ஒன்னு ஃபர்ஸ்ட் திங் பீப்பிளோட இன்டராக்ட் பண்றது. அண்ட் முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன் என்னன்னா, நம்ம லிசன் பண்றது. ஐடி டீம்ல என்ன ப்ராப்ளம் இருக்கும்னா, நம்ம கவனிக்கவே மாட்டோம். ஆப்போசிட்ல இருக்கும்போது அவங்க பேசுறது கேட்கவே மாட்டாங்க. அதனால ஃபர்ஸ்ட் அவங்கள ஃபுல்லா பேச விட்டுறணும். அது முதல்ல கேட்டுட்டு, இல்லைங்க அதெல்லாம் ஒர்க் ஆகாது, இதுதான் எங்களோட ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணணும். அப்படி போயிட்டு இருக்கீங்க நீங்க? ஆமா. ஆனா நாங்க சொல்றதெல்லாம் கேட்டு நிஜமா ட்ரீமுக்காக ஒர்க் பண்றவங்க நிறுத்துறாதீங்க. எங்களை மாதிரி ஆளுங்க பேச்ச கேட்டு ஒர்க் பண்றவங்க பண்ணுங்க. அதுக்காக படிக்கிறவங்க, அதுக்காக விளையாடுறவங்க எல்லாம் அதெல்லாம் பண்ணுங்க. ஏன் இப்போ ஐடியோட உங்க டைமிங் எப்படி, மார்னிங் ஷிஃப்டா நைட் ஷிஃப்டா? நீங்க முதல்ல நான் ஆக்சுவலா வந்து கிரேவியார்ட் ஷிஃப்ட்ல இருந்தேன். கிரேவியார்ட் ஷிஃப்ட்னா என்னோட ஷிஃப்ட் வந்து விடிய காத்தால 2 மணிக்கு ஆரம்பிச்சு ஆஃப்டர்நூன் 2 மணிக்கு முடியும். கிரேவியார்ட் ஷிஃப்ட், அந்த ஷிஃப்ட்ல இருந்தேன் நானு. இப்போ வந்து நான் ஷிஃப்ட் சேஞ்ச் ஆயிட்டேன். ஷிஃப்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து யூகே ஷிஃப்ட்ல இருக்கேன். ஆஃப்டர்நூன் ஆரம்பிச்சு நைட் முடியும். ஓகே. இப்போ ஐடின்னு சொல்லிட்டாங்க, நீங்க பேங்க்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க ஐடில இருக்கும்போது இப்போ நீங்க ஒர்க் போயிட்டு இருக்கீங்களா, ஏன் இப்போ நீங்க கலெக்டராக ட்ரை பண்ணக்கூடாது? எனக்கு இன்னும் அப்படி ட்ரை பண்ணணும்னா எனக்கு இன்னும் ஒரு 3-4 வருஷம் தான் இருக்கு. இப்போ வேலையை விட்டுட்டு உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற அளவுக்கு என்னோட டைமும் என்னோட கமிட்மெண்ட்ஸும் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது இப்போ. அதனால நான் பண்ணல. ஸோ சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். வந்து கண்டிப்பா வந்து ட்ரீம் ஜாப்ங்கிறது சக்சஸ் பண்ண முடியல, அது உங்களுக்கு ஃபீல் ஆகுது கரெக்டா? அது எங்களுக்கு முடியல. ட்ரை பண்றவங்க ட்ரை பண்ணுங்க, முக்கியமா ட்ரை பண்ணுங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாம் ஆண்டவன் புண்ணியத்துல நல்லா நல்லா இருக்கீங்க. நேம், உங்க பேர்? ராகவேந்தர் ராவ். ராகவேந்திரன். சூப்பர் சார். சின்ன வயசுல இருக்கிறதே வந்து நான் பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டு ராஜ்யசபா மெம்பர் ஆகணும்னு ஒரு ஆசை. பார்லிமெண்ட்ல நிற்கிறதுக்கு நமக்கு காசு கிடையாது, ஏதாவது கட்சி சார்பாக ராஜ்யசபா உறுப்பினர் ஆகணும்ட்டு. அது நிறைவேறலை. அதுக்கு மத்தியில் வந்து நான் வந்து எனக்கு கலை உலகத்துக்கு ஈடுபாடு வந்துடுச்சு. ஸ்கூல்லேருந்து நடிப்பில் வந்துடுச்சு. சூப்பர் சார். நடிப்பில் வந்தப்போ ஒரு காலகட்டத்தில் வந்து அது நிறைவேறலை. அதுக்கு பின்னாடி ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிட்டு ஃபோட்டோகிராஃபி போனப்போ, ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி போனப்போ ஆஃபீஸில் பணி முடிஞ்சிருந்தே ஒர்க் பண்ணியிருந்தே ஃபோட்டோகிராஃபி அட்டன் பண்ணப்போ அப்போ கிட்டத்தட்ட ஒரு 70 படங்களுக்கு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. 75, 72லேருந்து 77 காலகட்டத்தில். அப்போ வந்து அவங்களே சொல்லுவாங்க, இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணுங்க, அது பண்ணுங்கன்னுவாங்க. அப்படி பண்ணது தான். அதுக்கப்புறம் வந்து நிறைய சீரியல்கள்லாம் நிறையா வந்தது, அதுலேயும் நிறையா செஞ்சேன். இப்போ ஒரு 4-5 வருஷமாக சீரியல் பண்ணுறது இல்லை. இந்த சீரியல் பண்ணதில் மறக்க முடியாது மக்கள் தொலைக்காட்சியில் மறக்க முடியுமா 1967 ஜனவரி 12 எம்ஜிஆர் ஷூட் அவுட் இன்சிடென்ட்டு. அதில் எம்ஜி சக்கரபாணி கேரக்டர் நான் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து சொந்தமாக ஒரு திரைப்படம் தயாரித்துக்கு எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ சொந்தமா ஒரு தயாரிக்க போறீங்க நீங்க? அதுக்கு நான் இப்போ இளைஞர்கள் 4 பேர் தேடிட்டு இருக்கேன். கண்டிப்பா நாங்க இது வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் க்ரௌட் ஃபண்டிங் அந்த மாதிரி பண்ணதான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அது ஒரு முழுநீள காமெடி திரைப்படம் எனக்கு. ஓகே ஓகே. அது ஒன்று முடிச்சிட்டேன்னா அதுதான் என்னோட லைஃப்ல ஒரு பெரிய ஆம்பிஷன். ஸோ உங்க ஆம்பிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு படத்தை ஒரு இயக்கணும். திரைப்படத்தை இயக்கிறது இல்லை, இயக்கிறது வேற ஆமா, யாரும் டைரக்ஷன் அது. நம்ம தயாரிச்சு ப்ரொடியூஸ் அது பண்ணணும். முக்கிய ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு போனோம். நடித்துக்காக ஆமா. கண்டிப்பா உங்களோட ஆசை நிறைவேறும் சார். இப்போ கண்டிப்பா எனக்கு சார். 78 வயசு ஆச்சு. ம். 80 வயசுக்குள்ள அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுவேன். கண்டிப்பா அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருக்குல்ல சார்? ஆமா, இது கண்டிப்பா அது நிச்சயம். நடக்கும். எப்பவுமே ஒரு இலக்கு இல்லாம நம்ம வந்து பயணிக்க கூடாது.
லட்சியம் இல்லாத வாழ்க்கை முடவன் கை கொம்புத்தேனுக்கு சமம் சொல்லுவாங்க. அதனால ஒவ்வொரு இளைஞர்களும் உங்களையும் உட்பட சொல்ல நான், நீங்கள் இந்த யூடியூப் 4 சேனல்குள்ளேயே முடங்கி கிடக்காம அதுக்கு மேலே அடுத்து என்ன போங்க. ஆல்வேஸ் பி பாசிட்டிவ், டோன்ட் பி நெகட்டிவ். தட் இஸ் மை அட்வைஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ஹாய், வணக்கம். சொல்லுங்க. உங்க நேம் சார்? என் பேர் ரமணன். சூப்பர் சார். எனக்கு ஒன்றும் பெருசாக நான் ட்ரீம் பண்ணவே இல்லை. அதனால அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கிடையாது. என்ன வந்து நமக்கு கிடைக்குதோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு போகணும், அவ்வளோதான். அக்செப்ட் பண்ணலாம். ஸோ சூப்பர். இப்போ நீங்கள் என்ன ஜாப் பண்ணுறீங்க சார்? நான் வந்து இப்போ ரிட்டையர் ஆகிட்டேன். பேங்க்கில் வேலை பார்த்தேன், ரிட்டையர் ஆகிட்டேன். எந்த விதமான இதுவும் இல்லை. ஒரு ஒரு அமைதியான வாழ்க்கை, ஒரு ஸ்மூத் லைஃப், அமைதியான வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. கண்டிப்பா சார். இப்போ பேங்க் ஜாப் சொன்னீங்களா சார்? ஆமா. உங்க ஜாப்ல ஏதாவது ப்ரெஷர் இருந்ததா நீங்க ஒர்க்கிங் பண்ண டைமிங்ல? அதெல்லாம் இருக்கும். எப்படி நீங்க ஓவர் கம் பண்ணிட்டு வந்தீங்க? அதை எப்படி சர்வை பண்ணீங்க? அதெல்லாம் கஷ்டம்தான். நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் இந்த மாதிரி ப்ரெஷரில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. அது அந்தந்த காலத்தில் அதை ஃபேஸ் பண்ணணும் நம்ம. அதை நம்ம தள்ளி போட முடியாது. சாட்டிஸ்ஃபைடா இருந்தது சார் அந்த ஜாப்? நிச்சயமா. சப்போஸ் நீங்க பேங்க் ஜாப் ஒர்க் பண்ணி இந்த டைமிங்ல உங்களுக்கு வேற ஜாப் மேல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் வந்துச்சா? எதுவும் கிடையாது, எதுவுமே வரல. அப்ப நீங்க உங்க ஜாபை நீங்க ரொம்ப லவ் பண்ணி பாத்தீங்க? லவ் பண்ணி என்ன கடவுள் கொடுத்துருக்கானோ அதை அந்த வேலையை எடுத்து எவ்வளவு முடியுமோ மேக்ஸிமம் வேலை செய்ய முடியுமோ அது நடக்கும். ஓகே சார். இப்போ ட்ரீம் ஜாப் இல்லை, நீங்க சின்ன வயசுல எதுவும் இல்லை, நீங்க வந்து படிச்சுட்டு பேங்க் ஜாப் போயிட்டு சூப்பரா லைஃப் ஸ்மூத்தா ஆயிட்டீங்க. நீங்க ஏதாவது பேஷன் இருந்ததா உங்களுக்கு? எனிதிங் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் மாதிரி? இப்போ சிங்கிங் சொல்லுவாங்க சார், இப்போ ஆக்டிங், அந்த மாதிரி ஏதாவது இருந்தா உங்களுக்கு பேஷன் அந்த மாதிரி? அந்த மாதிரிலாம் அது இல்லை. சூப்பர் சார். உங்களுக்கு ஜாப்ல இப்போ பேங்க் பத்தி நீங்க இவ்வளவு டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க. வர யங்ஸ்டர்ஸ் வந்து பேங்க் ஜாப் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா எடுத்துக்கலாம். நல்லா இருக்கும். நல்ல வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம். நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நிறைய வேகன்சிஸ்லாம் இருக்கு, நிறைய சேலஞ்சஸும் இருக்கும். நிச்சயமா தைரியமா எடுத்துக்கலாம். கெட்டது இல்லை, நம்ம நேர்மையா இருந்தோம்னா எங்க வேணா மேனேஜ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம். ஓகே சார். பாக்குற வியூவர்ஸ்க்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஒன்றும் இல்லை, எல்லாரும் உழைங்க, நல்லா உழைச்சி முன்னுக்கு வாங்க. ஆண்டவனுடைய அருள் இருக்கும் எல்லாருக்கும். கண்டிப்பா சார். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. தேங்க்யூ ஸோ மச் சார். சார் ஹாய் சார். ஹாய், உங்க நேம்? ஐ எம் பாலாஜி ஃப்ரம் முகப்பேர் வெஸ்ட். சூப்பர் சார். உங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். சின்ன வயசுல நான் படிக்கும் போது இன்ஜினியர் ஆகணும்னு நினைச்சேன். பட் என்னை கைட் பண்ணதுக்கு கரெக்டான சோர்ஸ் இல்லை. ப்ராப்ளம் மை பேரண்ட்ஸ் ஆர் நாட் எஜுகேட்டட். அதனால நானே ஆர்ட்ஸ் குரூப் காமர்ஸ் குரூப் எடுத்துட்டு படிச்சு நான் அப்படியே வந்துட்டேன். வித்தின் காலேஜ் முடிச்சு ஒரு 2 days எடுத்துட்டேன் பர்மனெண்ட் வேலையை. எடுத்துட்டு 2 வீலரும் ஒரு 3 months டைம்ல சேலரி வாங்கி கொடுத்துட்டு வாங்கிட்டேன். 2007 பார்த்தீங்கன்னா ஐ காட் இன்டு பிசினஸ் த்ரூ எ காமன் ஃப்ரெண்ட். அப்போ என்ன ஆச்சு, மை ட்ரீம் ஆஃப் கெட்டிங் அ கார் கேம் ட்ரூ. ஸோ 2012 வித்தவுட் ஐடி, வித்தவுட் அதர் பேப்பர்ஸ், இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் நான் என்னால் கார் வாங்க முடிஞ்சுது. 2012க்கு அப்புறம் நோ லுக்கிங் பேக். அதுக்கப்புறம் 2014 இன்னோவா வந்தவொடனே இன்னோவா வாங்கிட்டேன். தென் 2016 மை நீஸ் காட் மேரிடு 15. அதனால் உடனே என்னோட ஃபர்ஸ்ட் கார் வேகனார் வித்துட்டு ஐ பாட் ஈட்டியோஸ். அப்புறம் வி ஆர் ரன்னிங் நவ். அப்புறம் இப்போ சோல் மை இன்னோவா அண்ட் காட் அன் எக்ஸல் 6 வாங்கிட்டேன் எக்ஸால. பட் மை அம்பிஷன் இஸ் பை ஜாகுவார். அதனால ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங், லோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். வந்துச்சுன்னா ப்ராப்ளி ஐ டேக் அ ஜாகுவார். இதுக்கெல்லாம் வந்து காரணம் வந்து மை ஹார்ட் ஒர்க் தான். 100% சின்சியரிட்டி, நோ சீட்டிங். ஐ மீன் பிஸ்னஸ். பட் அதே வாட் எவர், இஃப் ஐ லூஸ் வின் பண்ணால் வின் பண்ணுறது தான். ஸோ நான் எதுக்கும் கேர் பண்ணது. ஐ லிவ் ஆஸ் இட் டே கம்ஸ் அண்ட் ஆஸ் இட் கோஸ். ஐ எம் ஆல்சோ கிராஸ் மை 55+. ஸோ இதுக்கப்புறம் கார்ன்றது இஸ் ஓகே. ஜாகுவார் இஸ் மை அல்டிமேட்டம். இப்போ நவ் ஐ வாண்ட் டு கோ அரவுண்ட் த வேர்ல்ட் வித் மை ஒய்ஃப். ஸோ அதுக்கு ஐ எம் ட்ரைங் டு எக்ஸசைஸ் மை பவர்ஸ் அண்ட் மை பிஸ்னஸ். கொஞ்சம் டீகிரியேட் பண்ணிட்டேன் என்னோட சன் டாட்டர்ஸ்க்குலாம். தென் ப்ராப்ளி ஒரு டூர் போகலான்னு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஐ ஆல்ரெடி விசிட் 4 countries பண்ணிட்டேன். சிங்கப்பூர், மலேசியா, டான்சானியா, எல்லாம் ஸ்ரீலங்காலாம் போயிட்டு வந்துட்டேன். ஸ்டில் ஈஸ்ட் யூரோப் இதுக்கெல்லாம் போகல. ஸோ ஐ பிளானிங் ஃபார் தட். வாட் டு சே, மை ட்ரீம் தட் கேம் டு பிகாஸ் ஆஃப் மை ஹார்ட் ஒர்க். ஒரு நல்ல பிளான், சரி இதான் பண்ணலாம். ஐ டென்ட் see the டைமிங்ஸ் எதுவும் பண்ணல. ஸோ ஐ ஒர்க் ஃப்ரம் மார்னிங் 6 to night 8, 8:30, 9 o'clock ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதனால I was able to achieve things. Nice sir. Thank you so much sir. Thank you so much. Subscribe the channel Film Mind.
ஃபிலிம் நைட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.